தங்கலாம் ட்ரைலர் வந்து இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆச்சு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ட்ரைலர் பார்த்த உடனே எனக்கு ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சில பேர். ஸோ இதுல வந்து யாரை சொல்றதுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ட்ரைலர் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு கடந்த சில மாதங்களில் 2024 பொறுத்த வரைக்கும். ஸோ முதல்ல படத்தோட கதை களமா எனக்கு தோன்றது வந்து கேஜிஎஃப்ல ஒரு ஒரு மக்கள் இருக்காங்க. அது போல எப்பவுமே பாரஞ்சித் ஒரு பாலிடிக்ஸ் பேசுவார். ஸோ அதுவும் இருக்கும்னு மேபி நம்புறேன். அதை தாண்டி என்ன இதில் புதுசாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த பழங்கால காலகட்டத்துக்கான ஒரு மித்தான ஒரு விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் பேஸ்டுன்னு நினைக்கிறேன். அந்த யாரா அந்த சூனியக்காரர் அப்படின்னு ஒருத்தர் தமிழ்ல கேட்கும்போது விக்ரம் வந்து சூனியக்காரன் இல்லையா சூனியக்காரி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், அந்த மித்தை வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். சூனியக்காரி இல்ல சொங்கோனே, சூனியக்காரி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டீலர் விக்ரம். யாருங்க இருந்தாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிதான் யோசிக்கிறீங்க, யாருங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நான் எவ்வளவு விழுந்தாலுமே எழுந்திருச்சுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வயசுல அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கமல் கேட்டகரியில வந்தா விக்ரம், சூர்யா, தனுஷா வந்துருவாங்க. ஸோ அதுல வந்து விக்ரம் தான் ஒரு மெயின் கேரக்டரா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். செம்ம அதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணிக்க முடியும்? அவரோட ஒரு லுக்கை மாத்திரம் இல்லாம பேசின ஸ்லாங்க மாத்திர ஒரு விஷயமாக இருக்கட்டும். இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட்டா வேற ஆளே கிடையாது. அவர் பேசும்போது டேய் என்னடா கண்ணு கூட நடிக்குது, வாய் கூட நடிக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாரஞ்சித்துன்னு வந்தாலே ஒரு குற்றச்சாட்டும் வந்து கூடவே வரும். ஸோ அதெல்லாம் நம்ம படத்துக்கு அப்புறம் தான் பாலிடிக்ஸ்லாம் பேசுவோம். அதெல்லாம் ஃபேன். அதுக்கு அடுத்தது பார்த்தா விஷனரியா பார்த்தா பயங்கர எனக்கு கேட்டா சாப்பேட்டா பரம்பரைக்கு மேல ஒண்ணு பண்ண முடியுமா விஷனரியா சொல்றேன். ஸோ அதுக்கு ஒரு 5 to 10 மடங்கு அதிகமாவே இருந்துச்சு. எல்லாமே லைவ் லொகேஷன், சிஜி மட்டும் கொஞ்சம் சில இடத்துல அடிபட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த சிறுத்தை புலி வர இடமும் அந்த ஸ்னேக் அதெல்லாம் மற்றபடி செம்மையா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஆர்கே செல்வா எடிட்டர், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கட்டிங் ஆஃப் ட்ரைலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கடைசி ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். செம்ம கட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ் குமார் மேபி இந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஸ்டார்ட் பண்ற ஃபேஸ்ல ஒரு பிஜிஎம் பண்ணிருக்காரு. அது வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த பிஜிஎம். உண்மையாலே அதுவா இருக்கும். கடைசியில் அந்த பாடல் பிள்ளைங்க அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. கொஞ்சம் பிட் ஆஃப் த சாங் தான். மற்றபடி வந்து அந்த தங்கலானே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பான ஒரு ரேப்ல இருந்து அந்த இதெல்லாம் வந்து உண்மையாலே சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இப்ப ரீசெண்டா பெரிய படத்தோட ட்ரெய்லர் கூட பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ஸோ இது ஒரு பயங்கரமான பெரிய படம் தான். ஸோ அதுல ஆக்டிங்கா பார்த்தா சின்ன சின்ன ஆள் கூட ஆக்டிங் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு அட்டவச்சமா தெரியுது. ஸோ தங்கலாம் ட்ரெய்லர் வந்து மனசுல தங்கிருச்சு.